அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். 41A CRPC 41A சம்மன்னா என்ன? இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி கிளியராக பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்தா உடனே பலரு பயந்து போயிடுவாங்க. என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்களா அப்படின்னு. ஆனா எல்லா கேஸ்லையும் அரெஸ்ட் அவசியம் இல்லை. அதுக்கு தான் ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் இருக்கு. அதுதான் செக்ஷன் 41A CRPC. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஹெல்ப் ஆகும்னு சிம்பிளா சொல்றேன். 41A நோட்டீஸ்னா என்ன? செக்ஷன் 41 ஆஃப் CRPC என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் உங்களை உடனே அரெஸ்ட் பண்ணாம ஒரு நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் கொடுக்கலாம். அதாவது இந்த டேட்ல ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இது அரெஸ்டுக்கு அல்டர்னேட்டிவ் வே. எப்போ 41A சம்மன் கொடுப்பாங்கன்னா, எல்லா கேஸ்லையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியாது. சீரியஸ் அஃபென்ஸ் இல்லைன்னா அரெஸ்ட் அவசியம் இல்லாத கேஸ்கள்ல போலீஸ் 41A நோட்டீஸ் கொடுக்கணும். சுப்ரீம் கோர்ட் இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்றாங்க. நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, 41A நோட்டீஸை வாங்கிக்கிட்டு கண்டிப்பா அந்த என்கொயரிக்கு நம்ம கோஆபரேட் பண்ணணும். சொல்லப்பட்ட டேட்டுக்கு ஸ்டேஷனுக்கு கண்டிப்பா போகணும். அதை இக்னோர் பண்ணக்கூடாது. ப்ரொடெக்ஷன் இந்த நோட்டீஸ்ல என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நோட்டீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா போலீஸ் உங்களை டைரக்டா அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி இல்லாம நீங்க நோட்டீஸை வாங்கிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போகாம இருந்தீங்கன்னா, நீங்க கோஆபரேட் பண்ணலனாலோ இல்ல இன்வெஸ்டிகேஷனுக்கு டிஸ்டர்ப் பண்ணாலோ இது போலீஸ்க்கு பெரிய ப்ரொடெக்ஷன். நோட்டீஸை இக்னோர் பண்ணா என்ன ஆகும்னா, போலீஸ் டைரக்டா அரெஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம். அதனால நோட்டீஸை இக்னோர் பண்ணாதீங்க. நோட்டீஸ் வாங்கிட்டு அட்வொகேட் கூட போகலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போகலாம். அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணிட்டு போகலாம். லீகல் அட்வைஸ் வாங்கிக்கலாம். உங்களோட ரைட்டை தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா நோட்டீஸ் காப்பியை சேஃபா வச்சுக்கோங்க. நீங்க ஸ்டேஷனுக்கு போன அட்டண்டன்ஸ் ப்ரூஃபை சேஃபா பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லா கொடுங்க. இது பின்னால உங்களுக்கு அந்த கேஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 41A CRPC சம்மன்றது அரெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ். நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா அன்னெசரி அரெஸ்ட்டை அவாய்ட் பண்ணலாம். ஸோ நோட்டீஸ் வந்தா அதை சீரியஸா எடுத்துட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மோர் லீகல் அவேர்னஸ் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.